சென்னை தேனாம்பேட்டையிலிருந்து பெசன்ட் நகர் மயானத்திற்கு நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தியின் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தியின் உடல் தற்போது பெசன்ட் நகரில் உள்ள மயானத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறது. நேற்று அவர் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்த நிலையில் பல்வேறு திரைத்துறை பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தி வந்தனர். இந்நிலையில் அவரது உடல் இன்று இறுதி மரியாதை செய்யப்படவிருக்கும் நிலையில் அவரது உடலானது பெசன்ட் நகர் மயானத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியினுடைய மனைவி சாந்தி நேற்று உடல்நலக் குறைவு காரணமாக காலை உயிரிழந்தார். இந்த நிலையில் அவருடைய உடலானது சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. நேற்று காலை முதலே பல்வேறு திரைப்பிரபலங்களும் அதே போன்று பொதுமக்களும் நேரில் அஞ்சலி செலுத்தி வந்தனர். தொடர்ந்து இன்று காலை அஞ்சலி செலுத்திய நிலையில் தற்போது அவருடைய உடலானது இறுதி சடங்குகளுடைய தற்போது சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் தகனம் செய்வதற்காக அவருடைய இல்லத்தில் இருந்து அந்த இறுதி ஊர்வல வாகனத்தில் தற்போது ஏற்றப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 80-90களில் மிகவும் நகைச்சுவை நடிகராக இருந்தவர் கவுண்டமணி. குறிப்பாக திரை படங்களை பொறுத்தவரை காதல் ஜோடிகளுக்கு உதவும் ஒரு நல்ல நோக்கத்திலே பல்வேறு படங்கள்ல நடித்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவருடைய நிஜ வாழ்க்கையிலேயுமே காதல் திருமணம் தான் செய்து கொண்டார். குறிப்பாக 1963ஆம் ஆண்டு சாந்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக சினிமா துறையில மிகவும் நகைச்சுவை நடிகராக இருந்து வரக்கூடிய கவுண்டமணியினுடைய நிஜ வாழ்க்கையிலும் காதல் திருமணம் என்பது கொடிக்கட்டி பறந்தது. தொடர்ச்சியாக காதல் திருமணம் செய்து நிலையில் அவருடைய மனைவி உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று தொடர்ச்சியாக அவருடைய உடலானது இறுதி சடங்கு தற்போது தொடங்கி அவருடைய உடல் வாகனத்தில் நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி நேற்று காலமான நிலையில் அவரது உடல் பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானத்தில் இறுதிச் சடங்குக்காக கொண்டு செல்லப்படுகிறது. பல்வேறு திரைத்துறை பிரபலங்களும் நேற்று அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில் அவரது இறுதி சடங்கு இன்று நடைபெறவிருக்கிறது. அதற்காக அவரது உடல் பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. பல்வேறு தரப்பினரும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய நிலையில் ஊர்வலமாக பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தியின் உடலுக்கு நடிகர்கள் சத்யராஜ் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தியிருந்த நிலையில் தாவேக தலைவரும் நடிகருமான விஜயும் நேற்று அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்து பல்வேறு நடிகர் நடிகையரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்த நிலையில் தற்போது அவரது உடலானது இறுதிச் சடங்குக்காக பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. சற்று நேரத்தில் அவருக்கு இறுதிச் சடங்கும் நடைபெறவிருக்கிறது. லிபிகா, நீங்கள் தொடரலாம். லாவண்யா, நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியினுடைய மனைவி சாந்தியினுடைய உடல் என்பது தற்போது இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றப்பட்டு இருக்கின்றது. அவருடைய இல்லத்தில் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் அந்த சடங்குகள் என்பது தற்போது முடிவடைந்த நிலையில் அவருடைய உடல் என்பது தற்போது இறுதி ஊர்வலத்தில் ஏற்றப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இங்கிருந்து பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சாந்தியினுடைய உடல் என்பது தகனம் செய்யப்பட இருக்கின்றது. குறிப்பாக 80-90களில் நகைச்சுவை நடிகராக மிகவும் பிரபலமான ஒரு நகைச்சுவை
நடிகராக திகழ்ந்தவர் கவுண்டமணி. செந்தில் கவுண்டமணி நகைச்சுவை என்பது இன்றளவிலுமே ஒரு பெரும் பேசும் பொருளாகவே இருக்கும். பல்வேறு நகைச்சுவை நடிகர் இருந்தாலுமே கவுண்டமணியுடைய நகைச்சுவை என்பது மிகவும் பிரபலமாகவே இருந்து வந்தது. அப்படிப்பட்ட நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியுடைய மனைவி என்பது மனைவி சாந்தி நேற்று உயிரிழந்த நிலையில் அவருடைய உயிரிழப்புக்கு தொடர்ந்து அனைத்து திரைப்பிரபலங்களும் அதே போன்று அரசியல் கட்சி தலைவர்களுமே நேற்று முதலே இரங்கலை தெரிவித்து வருகின்றார்கள். குறிப்பாக சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய கவுண்டமணியினுடைய இல்லத்தில் சாந்தியினுடைய உடல் என்பது பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், அதே போன்று இயக்குனர் KS ரவிக்குமார், அதே வையாபுரி உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்களும் நேற்று நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். அதே போன்று இன்று காலை முதலே நடிகர் கார்த்தி, அதே போன்று பிரகாஷ் ராஜ், பூர்ணிமா பாக்யராஜ் உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்களும் இன்று நேரில் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்த்தோம். தொடர்ச்சியாக பல்வேறு திரைப்பிரபலங்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக வலைதளங்களிலையும் அவருடைய சாந்தியினுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் என்பது சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கின்றது. அதற்காக தற்போது அவருடைய இல்லத்தில் சடங்குகள் முடிவடைந்த நிலையில் அவருடைய உடல் என்பது தற்போது இறுதி ஊர்வல வாகனத்தில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்வேறு தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதுமே பல்வேறு மக்களையுமே நகைச்சுவையில் ஆழ்த்தியவர் தான் கவுண்டமணி. அவருடைய மனைவி உயிரிழந்த மறைவு என்பது அவருக்கு மிகவும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவருக்கு மட்டுமின்றி திரைப்பிரபலகத்திலும் அதே போன்று பல்வேறு மக்களுக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூறலாம். குறிப்பாக திரைப்பிரபலங்கள்ல மட்டுமின்றி திரைப்படங்கள்ல மட்டுமின்றி நிஜ வாழ்க்கையிலுமே மிகவும் நகைச்சுவையான ஒரு மனிதர் தான் கவுண்டமணி. குறிப்பாக அவருடைய திருமணம் என்பது காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 1963ஆம் ஆண்டு சாந்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். குறிப்பாக கடந்த பல ஆண்டுகளாகவே நகைச்சுவை நடிகராக மிகவும் பெரும் நகைச்சுவை நடிகராகவே பல்வேறு திரைப்படங்கள்ல நடித்திருக்கக்கூடியவர் தான் கவுண்டமணி. அவருடைய மனைவியினுடைய இந்த மறைவு என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் என்பது சாந்தியினுடைய உடல் என்பது சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் தகனம் செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக தற்போது அந்த இறுதி ஊர்வலத்தை பொறுத்தவரை நடிகர் கருணாஸ் அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று பல்வேறு திரைப்பிரபலங்களும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் அவர்களுடைய சொந்தங்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு மக்களுமே தற்போது அந்த இறுதி ஊர்வலத்தில் தொடர்ந்து பின் செல்லக்கூடிய காட்சிகளையும் நமது ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் தற்போது நேரலையில் காண்பித்து வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.